ஹாய். இந்த வீடியோவில் மார்க்கெட்னா என்ன, கஸ்டமர்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம். மார்க்கெட் இஸ் a place for interested parties, buyers and sellers where items and services can be exchanged for a price. ஸோ மார்க்கெட்டுங்கிறது ஒரு இடம் wherein buyers and sellers மீட் பண்ணுவாங்க அண்ட் செல்லர்ஸ் அவங்களோட ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸை ஆஃபர் பண்ணுவாங்க அண்ட் இன்டர்ன் பையர்ஸ் அது ஒரு ப்ரைஸுக்கு அதை வாங்குவாங்க. ஸோ மார்க்கெட் வந்து ஃபிசிக்கலாகவும் இருக்கலாம் ஆர் வர்ச்சுவலாகவும் இருக்கலாம். ஸோ ஃபிசிக்கல் அப்படின்னா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் வெரின் டைரெக்டாக அந்த நம்மளோட பையர்ஸோட இன் கான்டாக்டில் இருந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறது, தட் இஸ் ஃபிசிக்கல். வர்ச்சுவல்னு இப்போ ஆன்லைனில், இப்போ அமேசானில் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கட்டும், ஸோ வி ஆர் மேக்கிங் பர்ச்சேசஸ் ஆன்லைன். ஸோ வர்ச்சுவலாகவும் இருக்கலாம். In addition to this broad definition, the term market can apply to wide range of context. So market வந்து not just buying, selling மட்டும் கிடையாது. It refers to much more things in a wider context. அது என்னெல்லாம்னா, it might be used to describe the stock exchange. So stock market அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அங்கே வந்து செக்யூரிட்டிஸ் வந்து ட்ரேடிங் நடக்கும். ஸோ நம்ம ஸ்டாக் மார்க்கெட் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுவும் மார்க்கெட்டை குறிக்கும். ஆர் எல்ஸ் ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஆர் பர்டிகுலர் சர்வீஸ் ஒரு இடத்துல இருக்குது. இப்போ ரைஸ் மார்க்கெட், வெஜிடபிள் மார்க்கெட், கிரெயின் மார்க்கெட், இந்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் கமாடிட்டி ஒரு இடத்துல சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா அந்த இடத்தையும் மார்க்கெட் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி இட் மே ஆல்சோ பி யூஸ் டு டிஃபைன் அ பிஸ்னஸ் ஆர் இண்டஸ்ட்ரி சச் ஆஸ் குளோபல் ஆயில் மார்க்கெட். இப்போ அஸ் அ ஹோல் ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரியை குறிக்கிறதாகவும் இருக்கலாம். இப்போ டெலகாம் மார்க்கெட், ஆயில் மார்க்கெட், ஸோ இந்த மாதிரி மீன் பண்ணுறதும் இருக்கலாம். திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மார்க்கெட். நெக்ஸ்ட் டேர்ம் மார்க்கெட்டிங் அப்படின்னா, இப்போ இந்த மார்க்கெட்டுங்கிறது ஒரு இடம் அப்படின்னா, ஸோ பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒர்க் என்னவா இருக்கும் அப்படின்னா, தே ஒர்க் ஆன் மார்க்கெட்டிங் டு இம்ப்ரூவ் த சான்சஸ் ஆஃப் சக்ஸஸ். ஸோ எப்படி மார்க்கெட் பண்ணி இந்த ப்ராடக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வந்து பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்டோட ஒர்க். ஸோ இந்த மார்க்கெட்டிங் இட் என்கம்பஸஸ் ஸோ மெனி திங்ஸ். என்னெல்லாம் அப்படின்னா, ஆப்ரேஷன்ஸ் இன்க்ளூடிங் ரிசர்ச், டிசைனிங், ப்ரைஸிங், ப்ரொமோஷன், டிரான்ஸ்போர்ட்டேஷன், டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ ஆஃபன் இது எல்லாத்தையும் வீல் பி கிளாசிஃபைங் இட் ஆஸ் 4 P's. நம்ம நிறையா நீங்கள் மார்க்கெட்டிங்கில் படிச்சிருப்பீங்க. ஸோ 4 P's என்னெல்லாம்? ப்ராடக்ட், பிளேஸ், ப்ரைஸ் அண்ட் ப்ரொமோஷன். ஸோ தீஸ் 4 kinds of marketing activities help marketers identify customer needs so that they meet their demands and deliver satisfaction. And ஸோ திஸ் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மார்க்கெட்னா என்ன, கஸ்டமர்னா என்ன அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி சம்டைம்ஸ் வி சே சில கம்பெனிஸ் ஆர் ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆர் எல்ஸ் ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் கம்பெனிஸ் ஆர் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் சில கம்பெனிஸ் சேல்ஸ் ஓரியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். அது எதை வச்சு சொல்கிறாங்கன்னா, பிஸ்னஸஸ் தட் ஹேவ் ப்ராடக்ட் ஓரியன்டேஷன் திங்க் தட் பையர்ஸ் வில் சூஸ் தோஸ் ப்ராடக்ட்ஸ் தட் ஹேவ் பெஸ்ட் குவாலிட்டி, பர்ஃபார்மன்ஸ், டிசைன் ஆஃப் ஃபீச்சர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி. சில கம்பெனிஸ் customers they choose just for the quality or அதோட performance or design like iPhone. அந்த மாதிரி நம்ம சில கம்பெனிஸ் இருக்குது wherein customers they prefer or buy just for that product. அது ப்ராடக்ட் ஓரியன்ட் கம்பெனி. there are some companies that production oriented. if you take Toyota, அவங்க தான் வந்து ஜீரோ எரர்லாம் கொண்டு வந்தாங்க. ஸோ எப்படி வந்து ப்ரொடக்ஷன் லைனை பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து டொயோட்டா கொண்டு வந்தாங்க. ஸோ அது வந்து ப்ரொடக்ஷன் ஓரியன்ட் பிஸ்னஸஸ். தெர் ஆர் சர்டன் கம்பெனிஸ் விச் ஆர் சேல்ஸ் ஓரியன்ட். that if they what they believe அப்படின்னா, they believe that if they spend enough money on advertisement, sales and promotion, customers can be persuaded to make a purchase. Only the customers, certain kind of products அப்படின்னா customers have to keep reminding, நம்ம மார்க்கெட்டில் இருக்கோங்கிறத we have to keep reminding the customers in different ways of promotion and advertisements. For example, HUL, they do lots of advertisements. They are all sales oriented businesses. So அதே மாதிரி in a customer or market oriented approach, strategies prioritize efforts on their customers. So in order to create better value proposition for customers, businesses gather, disseminate and use customer and competitive information. ஸோ ஒரு கஸ்டமருக்கு நல்ல ஒரு வேல்யூ டெலிவர் பண்ணணும்னா பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுவாங்க, அந்த இன்ஃபர்மேஷனை செக்ரிகேட் பண்ணுவாங்க and they use that information for to attain a competitive position.
அதே a customer centric business is one that continuously learn from its customers needs and market dynamics. அதே மாதிரி there are companies which are customer centric. ஸோ கஸ்டமர் சென்ட்ரிக் போது கஸ்டமர்ஸோட நீட்ஸை நம்ம கண் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்டை வந்து நம்ம மாற்றிக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மோஸ்ட் ஆஃப் த ஒயிட் குட்ஸ், இப்போ ஒரு வாஷிங் மிஷின் ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஆர் மிக்சர், இந்த மாதிரி ஒயிட் குட்ஸ்லாம் எடுத்தால் தி கீப் ஆன் சேஞ்சிங் or altering the product based on the customers or needs or preferences. Okay, and this is with reference to market and customer. And அடுத்தது வந்து கஸ்டமர் பற்றி இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலான்னா, கஸ்டமர் இஸ் அ பர்சன் ஆர் பிஸ்னஸ் that buys products or services from another organization. ஸோ கஸ்டமர்னா யாரு? ஒன் who is buying the product or service from an organization are customers. So customers are important because they provide revenue and organizations can't exist without them. ஸோ கஸ்டமர்ஸ் வெரி க்ரூஷியல் பிகாஸ் அவங்களால தான் கம்பெனியே ரன் ஆகிட்டு இருக்கு, அவங்க தான் கம்பெனிக்கு ரெவென்யூ கொடுக்குறாங்க. And all businesses, we for customers either by aggressively marketing their products or by lowering their pricing to boost their customer bases. ஸோ எப்படி கஸ்டமர்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணுறாங்க பிஸ்னஸஸ் வந்து எதர் அக்ரெசிவாக மார்க்கெட்டிங் பண்ணுறது மூலமாக இல்லாட்டி ப்ரைஸஸ் ரெடியூஸ் பண்ணுறது மூலமாக கஸ்டமர்ஸை வந்து தே ஆர் அட்ராக்டிங். அண்ட் there is a small distinction between customer and consumer. Customer யாரு? One who buys it, they are customers. One who is going to use it or consumers. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஹவுஸ் ஹோல்டில் if you are buying groceries, maybe our parents they are going to buy the grocery. அப்போ அவங்க வந்து they are going to be customer. பட் யார் கன்சியூம் பண்ண போகிறா? அந்த ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரும் கன்சியூம் பண்ண போகிறாங்க. ஸோ they are all consumers. So there's a slight distinction between customer and consumer. And customers are frequently categorized based on demographics, like as age, race, gender, ethnicity, economic level, and geographic region, which may all assist business in developing a profile of a perfect customer. Ella companies may they have a profile of their customers, like அவங்களோட கஸ்டமர் பேஸ் வந்து எப்படி இருக்குது, எந்த ஏஜ் குரூப் இருக்கிறவங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸை வாங்குறாங்க, எந்த ரீஜன்லேருந்து நிறையா ப்ராடக்ட்ஸ் போகுது, எந்த ஒரு எக்கனாமிக் லெவலில் இருக்கிற எக்கனாமிக் லெவலுங்கிறது how much. இப்போ சம் ஸ்டேட்ஸ் will be they have very less disposable income, வேற சில ஸ்டேட்ஸ் கிட்ட டிஸ்போசபிள் இன்கம் ஜாஸ்தி இருக்கும். அப்போ எந்த மாதிரி ரீஜனில் ஆர் இன்கம் லெவல் பேஸ் இருக்கிற இடத்துல நம்ம ப்ராடக்ட்ஸ் ஆர் சர்வீசஸ் வந்து நல்லா போகுது, இந்த மாதிரி they have a every company they maintain a proper customer profile. Okay, and this is with reference to customers. Next topic, customer analysis. So customer analysis is very important. It's the essential marketing component of any strategic business plan. Why அப்படின்னா, we have to identify the target clients, determine their wants, and then define how the products meets those needs. So customer analysis ரொம்ப important because we have to identify நம்மளோட target clients யாரு, number 2 அவங்களோட தேவைகள் என்ன, அண்ட் நம்மளோட ப்ராடக்ட் வந்து எப்படி அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணுது அப்படிங்கிற அந்த 3 விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ thus it involves examination and evaluation of customer needs, desires and wants. ஸோ நீட்ஸ், டிசையர்ஸ் அண்ட் வாண்ட்ஸை நம்ம இவாலுவேட் பண்ணும். இதில் நீட்ஸ்னா என்ன, டிசைர்னா என்ன, வாண்ட்னா என்ன? நீட்ஸ்னா இட்ஸ் இட்ஸ் அ பேசிக் எசென்ஷியல் கமாடிட்டிஸ். அது இல்லாமல் சர்வைவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், ஷெல்டர், வாட்டர், இது எல்லாமே வந்து நீட்ஸ். இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? இப்போ ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் சொல்லலாம், ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரி அண்ட் வெஜிடபிள்ஸ், இது எல்லாமே அக்ரிகல்ச்சரல் செக்டர், இது எல்லாமே நீட்ஸ் கடையில் வரும். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், ஈவன் ஹெல்த் கேர், அது கூட வந்து நீட்ஸ் கடையில் தான் வரும். வாண்ட்னா என்ன? தே வாண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபுட்டுங்கிறது நீட் அப்படின்னா, வாண்ட்டுங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இந்தியனுக்கு the Indian might want chapati. Indian might prefer uh, a rice or dal, அப்படி வச்சுக்கலாம். அண்ட் ஆர் இப்போ ஒரு அமெரிக்கன் தே வாண்ட் பர்கர், அமெரிக்கன் தே வாண்ட் பீஸா. ஸோ அது வந்து வாண்ட். இப்போ நீடுங்கிறது இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் சர்வைவல். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், அந்த ஃபுட்டில் ஸ்பெசிஃபிக்காக இது வேணும் அது வேணும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வாண்ட். இட் இஸ் நாட் ரெக்வயர்ட் ஃபார் சர்வைவல், பட் இட் இஸ் அவுட் ஆஃப் தேர்
ஸ்பெசிஃபிக் சாய்ஸ் அது வந்து வாண்ட். டிசையர்ஸ்னா என்ன அப்படின்னா வாட் தே want to attain. For example, I desire to purchase BMW, I desire to purchase Audi, அந்த மாதிரி, or I desire to purchase Louis Vuitton handbag. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது வந்து desires. So customer analysis includes the administration of customer survey. So customer survey na என்ன? So customer survey is nothing but identifying your customers. அதுதான் வந்து customer survey. So the study of consumer data, the evaluation of market positioning strategies, development of customer profiles, and selection of best market segmentation techniques. So நம்ம இதில் என்னெல்லாம் பண்ணுவாங்க கஸ்டமர் அனாலிசிஸ்லனா, யூ ப்ரிப்பேர் அ கஸ்டமர் சர்வே அண்ட் யூ ஸ்டடி கன்சியூமர் டேட்டா, இவாலுவேட் மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரி மார்க்கெட்டுக்கு நம்ம எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேட் பண்ணலாம் அப்படிங்கிறது மார்க்கெட் பொசிஷனிங் ஸ்ட்ராட்டஜி, and development of customer profile and selection of best market segmentation techniques. So a number of parties including buyers, sellers, distributors, salespeople, managers, wholesalers, retailers, suppliers, and creditors can assist in gathering information to effectively assess the needs and desires of consumers. Consumers needs and desires எப்படி நம்ம கம்பெனிஸ் தெரிஞ்சுக்கலாம்னா through wholesalers, retailers, suppliers, இவங்கெல்லாம் கொடுக்குற ஃபீட்பேக் வச்சு companies வந்து they can assess what are the desires or needs of their consumers. So successful businesses constantly monitor the behavior of existing and prospective customers. சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் என்ன பண்ணுவாங்க, கான்ஸ்டண்ட்டாக அவங்களோட கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் என்ன, அவங்களோட பிஹேவியர் என்ன, அவங்களோட நீட்ஸ் என்ன அப்படிங்கிறத கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் வித் ரெஃபரன்ஸ் டு கஸ்டமர் அனாலிசிஸ். In next video, we'll look into customer behavior and competitive strategy. Upcoming videosல நம்ம பார்க்கலாம். So far, whatever we have seen, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ப்ளீஸ் போஸ்ட் இட் இன் த காமெண்ட் செக்ஷன். தேங்க்யூ.